வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வீக். இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 8 பேபிகார்ன் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 10 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்துடலாம். இது ஒரு 10-15 நிமிஷம் ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதோட 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் டார்க் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்துடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் முட்டையோட வெள்ளைக்கருவு மட்டும் சேர்த்து கலந்தீங்கன்னா இன்னும் கூட டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி பிரட்டி விடணும். இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சிடலாம். நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதிகப்படியான தீயில் பொரிக்க வேண்டாம், அளவான தீயிலேயே பொரிச்சு எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் ஊற்றிருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி பாதி பாதியாக போட்டு எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் அப்படியே வேகட்டும். 1 நிமிஷத்துக்கு பிறகு இதை ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்தால் பிரித்து விட்டு எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி கலந்து விடணும். இது முழுமையாக வேகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் பிடிக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கு பிறகு இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நான் மீதி இருக்கிறதையும் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4-5 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது, 2 இன்ச்சு நீளத்துக்கு இஞ்சியை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாயை 4 கீறி போட்டுக்கலாம். ஒரு 10-20 செகண்ட் இதை நல்லா பிரட்டி விடணும். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். வெங்காயத்தோட அளவு 150 கிராம். மீடியம் சைஸில் 1 குடமிளகாயும் நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா சிவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் சிவக்கிற அளவுக்கு வதங்கிருச்சு. மீடியம் சைஸில் 1 தக்காளியை விதையை எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு 1 நிமிஷம் பிரட்டி விட்டுறலாம். இப்போ ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், இந்த வெங்காயம் தக்காளி குடமிளகாய்க்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு 10-20 செகண்ட் இதை பிரட்டிடலாம். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸையும் சேர்த்து மறுபடியும் ஒரு 10-20 செகண்ட் வதக்கி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பேபிகார்னையும் போட்டு பிரட்டி விட்டுறலாம். 1 நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விடணும். அப்போ தான் மசாலா பேபிகார்னில் பிடிக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விட்ட பிறகு இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டுறலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஹோட்டல் ஸ்டைலில் நான்வெஜ் டேஸ்ட்டில் அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை எல்லா வகையான சாதத்துக்கும் ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.